ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என வீட்டில் சமைத்து சாப்பிடும் பலர் சரியான முறையில்தான் சாப்பிடுகிறார்களா? ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு பாதுகாப்பான மற்றும் சத்துக்கள் நிறைந்த உணவு மிகவும் முக்கியமானது. ஆனால் தற்போது இருக்கும் சுற்றுச்சூழலும் நவீன வாழ்க்கை முறையும் நமது உணவு மற்றும் உணவு பழக்கத்தை பெரிதும் பாதிக்கப்படுகிறது. நாம் ஆரோக்கியமான முறையில் வீட்டில் சமைத்து சாப்பிடுகிறோம் என்ற பெயரில் நிறைய தவறுகள் செய்து வருகிறோம். அது என்னெல்லாம் தவறுகள்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது, அதிகமாக கழுவுவதை நிறுத்த வேண்டும். உணவு சமைப்பதற்கு முன் அரிசி, பருப்பு, தானியங்களை அதிக முறை கழுவுவதை தவிர்க்க வேண்டும். 3 முறைக்கு மேல் கழுவும் பட்சத்தில் உணவுப் பொருட்களில் உள்ள சத்துக்களை இழக்க நேரிடுகிறது. இரண்டாவது, வெட்டிய பின் கழுவ வேண்டாம். காய்கறி அல்லது பழங்களை வெட்டிய பின் கழுவக்கூடாது. அதே போல பீட்ரூட், பப்பாளி போன்ற உணவுப் பொருட்களை தோல் நீக்கிய பின் கழுவுவதை தவிர்க்க வேண்டும். மூன்றாவது, ஊட்டச்சத்துக்கள் முக்கியம். நம்மில் பலர் காய்கறிகளை வெட்டும் போது பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை வைத்துக்கொண்டு நறுக்கிய காய்கறிகளை அதில் போட்டு விடுவோம். பின்னர் அதை சமைக்கும் பொழுது பயன்படுத்துவோம். இப்படி செய்வதன் மூலம் காய்கறியில் உள்ள ஊட்டச்சத்துக்களை நாம் முழுமையாக பெற முடியாமல் போகிறது. நான்காவது, மூடி வைக்க வேண்டும். சமைத்த உணவுகள், காய்கறிகள் மற்றும் பழங்கள் ஆகியவற்றின் புத்துணர்ச்சியை பராமரிக்கவும் மாசுபடுவதை தவிர்க்கவும் சமைத்த உணவுகளை எப்போதும் மூடி வைத்து கொள்ள வேண்டும். ஐந்தாவது, தண்ணீர் அளவை குறைக்க வேண்டும். காய்கறிகள், தானியங்கள், பருப்புகளை வேக வைத்தால் அந்த தண்ணீரை சமையலுக்கு பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக சத்துக்களை தக்க வைத்து கொள்ள அதிகப்படியாக தண்ணீரை சேர்க்காமல் சமையலுக்கு தேவையான அளவு தண்ணீரை சேர்த்து சமைக்க வேண்டும். ஆறாவது, ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுமுறை பயன்படுத்த வேண்டாம். உடலில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக இருப்பது எண்ணெய் தான். உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள சமையலுக்கு பயன்படுத்திய எண்ணெயை மீண்டும் பயன்படுத்தக்கூடாது. சமைத்த எண்ணெயை மீண்டும் சூடாக்குவதால் உடலுக்கு பல தீமைகள் விளைவிக்கிறது. ஏழாவது, ஆரோக்கியமான சமையல் முறை. எண்ணெயில் பொரித்த வறுத்த உணவுகளை சாப்பிடுவதற்கு பதிலாக முடிந்த அளவு ஆவியில் தயாராகும் உணவுகளை சாப்பிட வேண்டும். எட்டாவது, சரியான பாத்திரத்தை தேர்ந்தெடுத்து சமைக்க வேண்டும். என்ன சாப்பிடுகிறோம் என்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு எதில் சமைக்கிறோம் என்பது முக்கியம். மண்பானைகளில் சமைக்கும் உணவு ஆவியில் வேக வைத்த உணவை போன்ற தன்மையை தருவதால் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க. உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றின வீடியோ போடுறேன்.